Hello cuties, welcome to my channel. இன்னைக்கு நம்ம 3D shapes அப்படினா என்ன அப்படின்றத பார்க்க போறோம். அப்புறம் 5 basic 3D shapes தான் பார்க்க போறோம். அந்த 5 shapes எப்படி வரையறதுன்னு உங்களுக்கு நான் சொல்லி தர போறேன். 3D shapes எல்லாம் எப்படி வருதுன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியலனா இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. ஆனால் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்துக்கு பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. ஆல் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஷேப்ஸ் அப்படின்றதுக்கு நம்ம 3 டைமென்ஷனல் ஷேப்ஸ் அதை தான் நம்ம 3D ஷேப்ஸ் அப்படின்னு ஷார்ட்டாக சொல்கிறோம். 3 டைமென்ஷனல் ஷேப்பு. டைமென்ஷனலு ஃபர்ஸ்ட் லெட்டர் டி இல்லை, அதனால தான் நம்ம டியை ஷார்ட்டாக 3D ஷேப்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். நம்ம 3 டைமென்ஷனல் ஷேப்ஸ் அப்படின்னு சொல்லும் போது அதை ப்ரொனவுன்ஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்ல, அதனால தான் நம்ம 3D ஷேப்ஸ் அப்படின்னு நம்ம ஷார்ட்டாக சொல்கிறோம். இதுக்கு இன்னொரு பேர் சாலிட் ஷேப்ஸ். என்னது? சாலிட் ஷேப்ஸ். இப்போ 3 பேர் நம்மளுக்கு தெரியும். 3D ஷேப்ஸ், 3 டைமென்ஷனல் ஷேப் அண்ட் சாலிட் ஷேப்ஸ். இன்றைக்கி நம்ம மழைத்துளி சேனலில் 3D ஷேப்ஸில் இருக்கக்கூடிய பேசிக்கான 5 ஷேப்ஸ் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். என்ன பார்க்க போகிறோம்? அந்த 5 ஷேப்ஸை நம்ம எப்படி ட்ரா பண்ணுறது அப்படின்றது முதல்ல பார்த்துடலாம். அதுக்கப்புறம் அதுக்கு இருக்கக்கூடிய ஃபேஸஸ், எட்ஜஸ் இதெல்லாம் நம்ம பார்த்துக்கலாம். ஃபேஸஸ், எட்ஜஸ், கார்னர்ஸ் இதெல்லாம் நம்ம படிக்கலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் நம்ம கியூப் பார்க்க போகிறோம். என்னது? கியூப். கியூப் ஸ்பெல்லிங் ப்ரொனவுன்ஸ் பண்ணுங்கள். CUBE கியூப். ஃபர்ஸ்ட் இந்த கியூப் எப்படி வரையுதுன்னு பார்க்கலாம். கியூப் நம்ம 2 டைப்பாக வரையலாம். நான் உங்களுக்கு ஈஸியாக எப்படி வரையுது அப்படின்னு சொல்லித்தரேன். ஃபர்ஸ்ட் நான் இங்கே வரைகிறேன். வரையறதுக்கு ஸ்கொயர் தான். நம்ம ஸ்கொயர் தான் 3D ஷேப்ஸில் கியூப் அப்படின்னு சொல்கிறோம். 2D ஷேப்ஸில் ஸ்கொயர், 3D ஷேப்ஸில் கியூப். இப்போ அந்த ஸ்கொயர் 4 சைஸ் ஈக்குவலாக இருக்கும். ஸ்கொயர் 4 சைஸ் ஈக்குவலாக இருக்கும். ரெக்டாங்கிள் 2 சைஸ் ஈக்குவலாக இருக்கும். ஸ்கொயர் பண்ணுறதுக்கு கியூப் வரைகிறதுக்கு நான் ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்கொயர் வரைஞ்சிக்கிறேன். இப்போ இந்த ஸ்கொயரில் பார்த்தீங்கன்னா 4 சைஸ் கிட்டத்தட்ட ஈக்குவலாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் ஸ்கேல் வச்சு கரெக்டாக சென்டிமீட்டர்ஸ் பார்த்து வரைஞ்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா கரெக்டாக ஈக்குவலாக வரும். இப்போ ஸ்கொயர் இந்த இடத்துல ஒரு ஸ்லாண்டிங் லைன் போடுறேன். ஸ்லாண்டிங் லைன். ஓகேவா? அதே மாதிரி இந்த இடத்துலையும் ஒரு ஸ்லாண்டிங் லைன் போடுறேன். அண்ட் அதே மாதிரி இந்த இடத்துலையும் ஒரு ஸ்லாண்டிங் லைன் போடுறேன். இப்போ நம்ம 3 சைட்ஸில் ஸ்லாண்டிங் லைன் போட்டிருக்கோம். ஆனால் இந்த சைட் போடல. ஏன்னா நம்ம இந்த மாதிரி போட்டால் தான் நம்மளுக்கு 3D ஷேப்ஸ் மாதிரி வரும். இப்போ இந்த ஸ்லாண்டிங் லைனும் இந்த ஸ்லாண்டிங் லைனையும் நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். ஜாயின் பண்ணுங்கள். நான் என்கிட்ட ஸ்கேல் இல்லை, அதனால் நான் இப்படி வரைகிறேன். நீங்கள் எப்போவுமே ஷேப்ஸ் வரையும் போது ஸ்கேல் வச்சு தான் வரையணும். அப்போ தான் நம்மளுக்கு கரெக்டாக வரும். இப்போ இந்த 2 லைன் ஜாயின் பண்ணிட்டேன். அதே மாதிரி இந்த 2 லைனும் ஜாயின் பண்ணணும். ஜாயின் பண்ணுங்க பார்க்கலாம். பார்த்தீங்களா? நம்மளுக்கு கியூப் வந்துடுச்சு. இது ஃபர்ஸ்ட் மெத்தடு. நம்ம இதே மாதிரி நான் செகண்ட் மெத்தட் வரைஞ்சி காமிக்கிறேன். அதுக்கும் ஸ்கொயர் போட்டுக்கோங்க. ஸ்கொயர் போட்டுக்கிட்டிங்களா? இப்போ இந்த ஸ்கொயரில் மிடில் பாயிண்ட் லைட்டாக டச் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். இங்கேருந்து மேலே ஒரு லைன் போடுங்க. இந்த ஸ்கொயர் ஆஃப் ரேஷியோ எவ்வளோ இருக்கோ அதே தான் இங்கேயும் இருக்கணும். இங்கே எவ்வளோ பெருசாக இருக்கோ அதே லைன் தான் இங்கேயும் போட்டிருக்கேன். இப்போ இங்கேருந்து இந்த பக்கம். ஓகே. அண்ட் மறுபடியும் டவுன். இந்த 2 லைனையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ நம்ம 2 ஸ்கொயர் போட்டிருக்கோம். ஸ்கொயர் 1, ஸ்கொயர் 2. இப்போ இந்த மேலே கார்னரையும் இந்த ஸ்கொயரோட மேலே கார்னரையும் ரெண்டுமே ஜாயின் பண்ணணும். இதே மாதிரி கீழே லெஃப்ட் சைடு கார்னரையும் ஜாயின் பண்ணுங்கள். இங்கே லெஃப்ட் சைடு ரைட் சைடு கார்னர் அண்ட் ரைட் சைடு கார்னரையும் ஜாயின் பண்ணணும். அதே மாதிரி இங்கே ரைட் சைடு அண்ட் இங்கே ரைட் சைடு ஜாயின் பண்ணணும். இப்போ பார்த்தீங்களா? இது என்னது? கியூப். நம்ம கியூப் 2 விதமாக வச்சுருக்கோம். 1, 2 இந்த மாதிரி நம்ம கியூப் வரையலாம்.
நெக்ஸ்ட்டு வந்து கியூபாய்டு. கியூபாய்டு ஸ்பெல்லிங் ரீட் பண்ணுங்க. CUBOID கியூபாய்டு. CUBOID கியூபாய்டு. கியூபாய்டும் நம்ம 2 விதமாக வரைய போகிறோம். நீங்கள் கியூப் வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா இந்த கியூபாய்டும் உங்களுக்கு வந்து ஈஸியாக வரும். கியூபாய்டும் ஒரே மாதிரி தான், பட் சைஸஸ் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஃபர்ஸ்ட் மெத்தட் பார்க்கலாம். அதுக்கு ஒரு ரெக்டாங்கிள் வச்சுக்கோங்க. ரெக்டாங்கிளை தான் நம்ம 3Dயில் கியூபாய்டு அப்படின்னு சொல்கிறோம். ஒரு ரெக்டாங்கிள் வச்சுக்கோங்க. ரெக்டாங்கிளில் 2 sides ஈக்குவல், 2 sides வந்து ஈக்குவலாக இருக்கும். ஓகேவா? இந்த மாதிரி நான் ரெக்டாங்கிள் வச்சுட்டேன். அதே மாதிரி நம்ம ஸ்கொயருக்கும் மேலே வந்து ஸ்லாண்டிங் லைன் போட்டோம்ல, அதே மாதிரி 3 sides ஸ்லாண்டிங் லைன் போட்டுக்கோங்க பார்க்கலாம். ஓகேவா? அதே மாதிரி நம்ம இந்த ஸ்லாண்டிங் லைன்ஸ் எல்லாம் ஜாயின் பண்ணணும். ஜாயின் பண்ணிக்கோங்க. என்ன சொன்னேன் ஸ்கேல் வச்சு நீங்கள் இதெல்லாம் வரையணும். அவ்வளோதான். நம்மளோட கியூப் வந்து கியூபாய்டு. இது வந்து கியூபாய்டு. நம்ம ஸ்கொயர் 4 sides ஈக்குவலாக வரைஞ்சோன்னா அது கியூப். இந்த மாதிரி வந்துச்சுன்னா அது வந்து கியூபாய்டு. இப்போ செகண்ட் மெத்தட் போகலாம். அதுக்கு ரெக்டாங்கிள் வரைஞ்சிக்கோங்க. ரெக்டாங்கிள் கொஞ்சம் சின்னதாக வரைங்க, ஏன்னா இது வந்து நம்ம 2 ரெக்டாங்கிள் வரைவோம். நம்ம ரெண்டு கியூப் வரைஞ்சோம்ல, அதே மாதிரி ஸ்கொயர் வரைஞ்சோம்ல கியூபுக்கு, அதே மாதிரி கியூபாய்டுக்கு 2 ரெக்டாங்கிள் வரையவும். அதே மாதிரி இங்கே மிடில் இருந்து மேலே போய் இந்த மாதிரி. ஓகேவா? இப்போ வந்து 2 ரெக்டாங்கிள் இருக்கு. 1 2. இப்போ இந்த சைட்ஸ்லாம் ஜாயின் பண்ணுங்க. கார்னர்ஸ், இதெல்லாம் கார்னர்ஸ். பார்த்தீங்களா? நம்மளோட சூப்பராக கியூபாய்டு வந்து ரெடி ஆகிடுச்சு. இது வந்து 1 அண்ட் இது 2. இப்படி தான் நம்ம கியூபாய்டு வரையணும். அடுத்தது நம்ம கோன் வரைய போகிறோம். கோன் ஸ்பெல்லிங் என்ன? CONE கோன். CONE கோன். 2D ஷேப்ஸில் கோனுக்கு என்னது? ட்ரையாங்கிள் தான் 3D ஷேப்பில் கோன். இந்த கோன் வரையறதுக்கு நீங்கள் ட்ரையாங்கிள் ஏற்கனவே வரைஞ்சிருப்பீங்களா, அதே மாதிரி 2 பக்கம் போடுங்க. 1 2. ஓகேவா? இந்த மாதிரி 2 பக்கமும் ஈக்குவலாக போட்ட அப்புறம் கீழே வந்து நம்ம டேஷ் போட்டுட்டா அது ட்ரையாங்கிள். ஆனால் கோனுக்கு எப்படி போடணும்னா கொஞ்சம் இந்த செமி சர்க்கிள் மாதிரி போடணும். இங்கே மேலே ஒரு செமி சர்க்கிள் அண்ட் கீழே ஒரு செமி சர்க்கிள். அவ்வளோதான் நம்மளோட கோன். இந்த மாதிரி போட்டால் என்னது? கோன். ஓகேவா? அடுத்தது வந்து ஸ்பியர். ஸ்பியர் ஸ்பெல்லிங் என்ன? SPHERE ஸ்பியர். SPHERE ஸ்பியர். ஸ்பியருக்கு வந்து ஸ்பியர்னா 2D ஷேப்ஸில் சர்க்கிளுக்கு வந்து எட்ஜஸ் கார்னர்ஸ்லாம் இல்லாதனால நம்மளுக்கு வந்து 3D ஷேப் வந்து சர்க்கிள் மாதிரி வரைஞ்சாலே அது வந்து ஸ்பியர். இப்போ சர்க்கிள் வரையலாமா? ஓகே, எனக்கு இந்த மாதிரி தான் சர்க்கிள் வந்துச்சு, அதனால் நான் இந்த மாதிரி வரைஞ்சேன். நீங்கள் வந்து காம்பஸ் வச்சு வரையணும். காம்பஸ் வச்சு இல்லைன்னா சின்ன காயின் இருக்குல்ல, 1 ரூபி 2 ரூபி காயின் இருக்குல்ல, அதை வச்சு நம்ம சர்க்கிள் போட்டோம்னா இந்த மாதிரி கரெக்டாக பர்ஃபெக்டான சர்க்கிள் வந்துடும். இந்த மாதிரி வரைஞ்சா இது என்னது? ஸ்பியர். அடுத்ததா கடைசி 3D ஷேப் வந்து நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது சிலிண்டர். ஸ்பெல்லிங் பாருங்க. CYLINDER சிலிண்டர். CYLINDER சிலிண்டர் வரையலாமா? அதுக்கு ஃபர்ஸ்ட்டு நம்ம ஸ்கேல் எடுத்துக்கோங்க. கையில் ஸ்கேல் எடுத்துக்கிட்டு ஒரு லைன் போடுங்க. ஸ்டாண்டிங் லைன். என்னது? ஸ்டாண்டிங் லைன் போட்டுக்கோங்க. ஒரு ஸ்டாண்டிங் லைன். அதே மாதிரி இங்கேயும் வந்து ஒரு ஸ்லாண்டிங் லைன் போட்டுக்கோங்க. ஓகேவா? இப்போ வந்து அது 11 மாதிரி இருக்கா? 11 மாதிரி தானே இருக்கு. இப்போ நம்ம கோனுக்கு கீழே வந்து செமி சர்க்கிள் வரைஞ்சோம், அதே மாதிரி சிலிண்டருக்கும் மேலேயும் கீழேயும் செமி சர்க்கிள் வரைய போகிறோம். செமி சர்க்கிள் வரைஞ்சிக்கோங்க. இது வந்து ஓவல். ரெண்டுமே போட்டால் ஓவல் மாதிரி இருக்குது. கரெக்டாக ஓவல் ஷேப் தானே இது. அதே மாதிரி கீழேயும் ஒரு ஓவல். அவ்வளோதான் நம்மளோட சிலிண்டர். சூப்பராக இருக்கா? இந்த மாதிரி வரைஞ்சா சிலிண்டருக்கு கீழேயும் வந்து நம்ம ஓவல் ஷேப் போடணும் இல்லை, கீழே வந்து நம்ம வேறு மாதிரி கூட ஷேப் போடலாம். கீழே வந்து இந்த மாதிரி கொஞ்சமாக இப்படி வளைஞ்சி ஒரு ஸ்லீப்பிங் லைன் போட்டிங்கன்னா கூட ஓவர் சிலிண்டர் மாதிரி இருக்குது. ஓகேவா குட்டீஸ்? இப்போ வந்து உங்களுக்கு நான் வந்து 5 ஷேப்ஸுமே வந்து வரைஞ்சி காட்டியிருக்கேன். இப்போ எல்லாமே ஒரு தடவை ரீட் பண்ணலாமா? இது என்னது?
கோனா கரெக்டு. கியூப் கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டிங்க. கியூப் CUBE கியூப். கியூப் நல்லா இந்த ஷேப் பார்த்துக்கோங்க. 4 sides ஈக்குவல். 4 sides ஆர் ஈக்குவல். இது வந்து கியூபாய்டு. CUBOID கியூபாய்டு. 2 sides are equal. CONE cone. CONE cone. SPHERE sphere. SPHERE sphere. CYLINDER cylinder. CYLINDER cylinder. இப்போ வந்து உங்களுக்கு 5 ஷேப்ஸுமே நான் சொல்லி தந்துட்டேன். உங்களுக்கு கரெக்டாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நான் வந்து உங்களுக்கு ஒவ்வொரு எக்ஸாம்பிள் காமிப்பேன். நீங்கள் வந்து அது என்ன ஷேப் அப்படின்றது சொல்லணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து இது என்னது பாருங்க. என்னது இது? கரெக்ட். இது வந்து டைஸ். டைஸ் வந்து என்ன ஷேப்? என்ன ஷேப் இது டைஸு? கரெக்ட். கியூப். கியூப் தான் கியூபுக்கான ஒரு எக்ஸாம்பிள் டைஸ். டைஸ் மட்டும் இல்லை, நம்மளுக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. ஓகேவா? அடுத்தது என்ன எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இது என்னது? உங்கள் எல்லாருக்குமே தெரியும். கரெக்ட். பால். இது என்னது? பால். பார்த்தீங்கன்னா ரவுண்டாக இருக்கா பால். இதுக்கான எக்ஸாம்பிள் வந்து ஸ்பியர். ஸ்பியர் SPHERE ஸ்பியருக்கான எக்ஸாம்பிள் தான் பால். ஓகேவா? அடுத்தது இது என்னது? நீங்கள் ஸ்கூல்லலாம் பார்த்துருப்பீங்கல்ல. கரெக்ட். இப்போ கூட நான் போர்டில் எழுதும் போது பார்த்துருப்பீங்க. இது என்னது? சிலிண்டர். சிலிண்டர் ஷேப். சிலிண்டர் ஷேப்புக்கான எக்ஸாம்பிள் இது என்னது? சாக் பீஸ். சாக் பீஸ் தான் சிலிண்டருக்கான எக்ஸாம்பிள். இதுக்கு வந்து இன்னொரு எக்ஸாம்பிள் கூட இருக்குது, உங்கள் எல்லாருக்குமே தெரியும். வாட்டர் பாட்டில். வாட்டர் பாட்டில் எல்லார் வீட்டையும் இருக்கும்ல. இதுக்கு வந்து சிலிண்டருக்கான எக்ஸாம்பிள். அடுத்தது வந்து இது என்னது? பாக்ஸ். பாக்ஸ்க்கான எக்ஸாம்பிள் இது வந்து எதுக்கான எக்ஸாம்பிள்? கியூபாய்டு. கியூபாய்டு. CUBOID கியூபாய்டு. பார்த்தீங்களா? ரெக்டாங்கிள் ஷேப்பில் இந்த ட்ராயிங் மாதிரியே இருக்குல்ல. இதெல்லாம் தான் நான் வந்து எக்ஸாம்பிளாக காட்டியிருக்கேன். அடுத்தது ஒன்று என்னது? என்னது இது? கேப். என்ன கேப்? பர்த்டே கேப். இது வந்து கோனுக்கான எக்ஸாம்பிள். CONE கோனுக்கான ஒரு எக்ஸாம்பிள் தான் பர்த்டே கேப். பார்த்தீங்கன்னா பர்த்டே கேப். ஓகேவா? ஓகே குட்டீஸ், இப்போ வந்து நம்ம என்னெல்லாம் பார்த்தோம்? 5 ஷேப் பார்த்தோம். 3Dக்கான 3D ஷேப்ஸ் வந்து 5 ஷேப்ஸ் பார்த்தோம். கியூப், கியூபாய்ட், கோன், ஸ்பியர், சிலிண்டர். இந்த மாதிரி 5 ஷேப் பார்த்தோம். இது மட்டும் இல்லை, இந்த மாதிரி நம்மளுக்கு நிறைய ஷேப்ஸ் இருக்குது 3Dக்கு. நம்ம வந்து அடுத்த வீடியோவில் நம்ம வந்து இதே மாதிரி கோன், கியூபாய்ட் இந்த மாதிரி 5 ஷேப்ஸ்க்கான ஃபேஸஸ், எட்ஜஸ், கார்னர்ஸ், வெர்டிசஸ் இதெல்லாம் வந்து நம்ம பார்க்கலாம். ஓகேவா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மழைத்துளி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் பாய்.